அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் கௌசர். இந்த சூராவுடைய வரலாற்று பின்னணி பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. இந்த சூரா மக்காவில் இறக்கப்பட்டது. நபித்துவத்தின் ஆரம்ப கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான சிரமங்களை அனுபவித்து கொண்டு இருந்தபோது, வெற்றிக்கான அறிகுறி எங்கும் தென்படாத போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறவும் ஊக்கமூட்டவும் அல்லாஹ் பல வசனங்களை இறக்கினான். இதற்கு முன்பு 93ஆம் அத்தியாயமான அல்-லுஹா, 94வது அத்தியாயமான அலம் நஸரஹ், இதே போன்ற ஒரு நிலையில்தான் அல் கௌசரையும் இறக்கி இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தான். அன்னலாரின் எதிரிகள் அழிந்து போவார்கள் என்று முன்னறிவிப்பும் செய்தான். நிராகரிப்பாளர்களான குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயமும் முழுவதையும் விட்டு பிரிந்து விட்டனர். அவர் ஒரு ஆதரவற்ற துணையும் நட்பும் இல்லாத ஒரு மனிதரை போன்று ஆகிவிட்டார் என்று கூறினார்கள். இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி இறை தூதர் ஆக்கப்பட்டு குறைஷிகளுக்கு இஸ்லாமிய அழைப்பு விடத் தொடங்கிய போது, குறைஷிகள் வேரை விட்டு பிரிந்து மரம் போல் முஹம்மது தம் சமுதாயத்தை விட்டு பிரிந்து விட்டார். இனி சிறிது காலத்திற்கு பின் வேரை விட்டு பிரிந்த மரம் காய்ந்து மண்ணோடு மண்ணாகி விடுவதைப் போன்று முஹம்மது அழிந்து விடுவார் என்று கூறினார்கள். முஹம்மது பின் இஸ்ஹாக் கூறினார்கள், மக்கா நகரின் தலைவன் முன்னணியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்பட்டால் அவன், அட விட்டு தள்ளுங்க அந்த ஆளை, அந்த ஆள் வேறறுத்தவர், அவனுக்கு ஆண் குழந்தைகளும் இல்லை, அவர் இறந்துவிட்டால் அவர் பெயர் கூறவும் எவரும் இருக்க மாட்டார் என்று கூறுவான். உக்பா பின் என்பவனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இத்தகைய பேச்சையே பேசி கொண்டு வந்தான். அதரஹ் அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரண்டாவது மகனார் இறப்பு செய்தியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தை அபுல் அஹப், அவனது வீடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டை ஒட்டியே இருந்தது. இணை வைப்போரிடம் ஓடிச் சென்று, இன்று இரவு முஹம்மது சந்ததியற்றவர் ஆகிவிட்டார் அல்லது அவரது வேர் அறுந்துவிட்டது என்று